அதன் பிரகாரமாக இந்த 27ஆம் வசனத்திலே இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்று அவள் கூறுகின்றார். அவள் தன்னுடைய சாட்சியை சொல்லுகின்றாள், அவள் தன்னுடைய பொருத்தனையை சொல்லுகின்றாள். கர்த்தர் அதற்கு செவி சாய்த்து அவளை ஆசீர்வதித்ததற்காகவும் கர்த்தருக்கு துதியையும் ஸ்தோத்திரத்தையும் அவள் ஏறெடுக்கிறாள். விதமாக அவள் கூறி 28ஆம் வசனத்திலே, ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் என்று வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. விதமாக அந்த சாமுவேல் என்ற குழந்தை சின்ன குழந்தையாக இருக்கும்போதே தேவ சமூகத்திலே ஏலி என்ற பிரதான ஆச்சாரியரிடம் ஒப்படைக்கப்பட்டு அந்த மகள் அன்னாள் தன்னுடைய கணவரோடும் சக்களத்தியாரோடும் பிள்ளைகளோடும் திரும்பி வீட்டுக்கு செல்கிறார்கள். இந்த சாமுவேல் தேவனுடைய சமூகத்திலே தேவாலயத்திலே அந்த ஏழை பிரதான ஆச்சாரியருடைய கண்காணிப்பிலே அவன் வளர்ந்து வருகின்றான். அவன் பெரிய தீர்க்கதரிசி ஆக்கி தேவனை மையப்படுத்தி தேவன் பயன்படுத்தி ஒரு பெரிய மனிதனாக தேவனுடைய நாம மகிமைக்காக அந்த தேவாலயத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே செயல்படுகின்றார். இந்த சம்பவம் நடந்தது நிமித்தமாக நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், நாம் நம்மை ஒப்படைத்து நம்முடைய எல்லா உள்ளத்தின் பாரங்களையும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றி தேவனுடைய சமூகத்திலே நம்ம அவரோடு கூட நாம் ஒப்புரவாக்கி நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நமக்கு பதில் தருகிறவராக இருக்கின்றார். நம்முடைய பொருத்தனைகளோ இல்லை என்றால் நாம் கேட்டுக்கொள்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை தேவன் அவர் மகிமைக்காக செய்து நிறைவேற்றுகிறவராகவும் இருக்கின்றார் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் பார்க்கின்றோம். நாமும் கூட விதமான பல தேவைகளில் இருக்கலாம். நம்முடைய வேலை சம்பந்தமான காரியங்கள், நம்முடைய பிள்ளைகள் சம்பந்தமான காரியங்கள், குடும்பம் சம்பந்தமான காரியங்கள் மற்றும் நம்முடைய தனிப்பட்ட படிப்பு, ப்ரமோஷன், வேலை வாய்ப்புகள் மற்றும் நம்முடைய பிஸ்னஸ், நம்முடைய தொழில் சம்பந்தமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும், புத்திர பாக்கியத்தின் காரியமாக இருந்தாலும் கூட நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கும்போது கர்த்தர் நமக்கு அதை நிறைவேற்றுகிறார், அதை செய்து தருகிறார். அது நிமித்தமாக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்களாகவும் நாம் எவ்விதமாக பொருத்தனை பண்ணி நாம் அவரோடு ஜெபித்தோமோ அந்த காரியத்தை அதிகமாகவே நாம் நிறைவேற்ற கடன் பெற்றிருக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவரின் லட்சியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். தேவாலயத்தை சென்று தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒன்றாக அமைந்திருக்க நம்மை சரிபார்த்து கொள்ள வேண்டும். வேத வசனத்தின் பிரகாரமாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சுபாவங்களை அன்றாட வாழ்க்கையில நாம் பயிற்சி செய்தும் அவருக்காக நாம் வாழ நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அவர் நம்மை பயன்படுத்துவார். நம்முடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அவருடைய பொருத்தனைகளை அவர் நிறைவேற்றி தருவார். அதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த சுருக்க தியானத்தை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக, பயன்படுத்துவாராக, நம்முடைய பொருத்தனைகளை நிறைவேற்றி தருவாராக. அதனிமித்தமாக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த பரிசுத்த சேவை ஊழியர்களை நீர் ஆசீர்வதியும். அவருடைய சேவைகள் இந்தியாவின் பல பகுதியிலே இருக்கிற சேவைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நார்த் ஈஸ்ட் பிராந்தியங்களிலேயும் ஒரிசாவிலும் இந்தியாவின் பல பகுதிகளிலேயும் இருக்கிற இந்த ஊழியர்களை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, அவர்களை நீர் இன்னும் உங்களுடைய காரியமாக பயன்படுத்தும். கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் உமக்காக இவர்கள் மூலமாக ஆதாயப்படுத்தப்பட வேண்டும். எண்ணுக்கிடங்காத சபைகள் உமக்காக ஸ்தாபிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, ஒரிசா அந்த கட்டுமான பணியை தேவாலயத்தை நீர் நிறைவு பெற செய்து அங்கு ஆராதனை நடக்க
ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தனிப்பட்ட ஜீவியம், ரட்சிப்பின் வாழ்க்கை, அவருடைய கடமைகள், அவருடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதி. அவருடைய சேவைகளை நீர் அங்கீகரியும். ஆண்டவரே, கோடிக்கணக்கான ஆத்மாக்களை உமக்காக ஆதாயம் செய்ய நீர் கொடுத்திருக்கிற எல்லா பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பயன்படுத்தி உம்மை மையப்படுத்த எண்ணுக்கிடங்காத சபைகளை ஸ்தாபிக்க ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்களை நீர் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் வேலை செய்கிற இடங்களிலே அவருடைய வேலைகளை நீர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன்கள், இன்கிரிமெண்ட்டுகள், உயர்வுகள், இன்னும் நல் வாழ்த்துக்கள், இன்னும் புகழ், பெருமை, ஆண்டவரே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிடைக்க ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உதவி செய்கிறார். அந்த பிள்ளைகளுடைய படிப்பு, அவருடைய உயர் படிப்புகள், இன்னும் வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இன்னும் இந்த புதிய வகுப்புகளுக்கு இந்த மாதத்திலிருந்து செல்ல ஆரம்பித்திருக்கிற அவருடைய குழந்தைகளை நீர் ஆசீர்வதியும். அவருடைய படிப்பு, சுதந்திரம், ஆரோக்கியம், திறமைகள், தாளந்துகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதியும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க நீர் உதவி செய்யும். அவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைவர்கள், துணைவியர்களை ஆண்டவரை ஏற்ற வேலைகளை நீர் அருளி செய்யும். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஆண்டவரை ஆசீர்வாதமான புத்திர பாக்கியங்களை நீர் அருளி செய்திருக்கிறாக. குடும்பத்திலே பெரிய சமாதானம், அன்பு, ஐக்கியம் ஆண்டவரை உண்டாயிருக்க கிருபை செய்யும். வேதத்தை வாசிக்க, தியானிக்க, காலை மாலை குடும்ப ஜெபம் செய்ய, ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேவாலயத்தை சென்று பணிந்து கொள்ள மற்றும் ஆண்டவரை அவர்களுக்கு நீ கொடுத்திருக்கிற எல்லா பொறுப்புகளிலேயும் நீர் விரும்புகிற விதமாக உத்தமமும் உண்மையுமாக வாழ்ந்து உண்மை மையப்படுத்த உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரின் நிறைவினாலே, பரிபூரணத்தினாலே ஆண்டவரே உண்மை சேவிக்க, உமக்காக வாழ, உண்மை உயர்த்தி காண்பிக்க அவர்களுக்கு அநேக வாய்ப்புகள் கொடுத்து உபயோகிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த உங்களுடைய மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய எல்லா தேவைகளை சந்திப்பீராக. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்காவது சரீரத்திலே பலவீனங்கள், வலி, வேதனை, சுகவீனங்கள், நோய்கள் இருப்பின் அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவர்களுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். அதனூட்டமாக உமக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் ஆண்டவரே சந்தியும், உமக்களை உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கை நடத்த, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய, அந்த கருத்திலே பயனுள்ளவர்களாக காணப்பட கிருபை செய்வீராக. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே தருகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்புக்காக மிகவும் நன்றி.